வணக்கம். என் பேர் சனல்குமார். நான் வந்து கெரியர் கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து 12வது முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன கெரியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கெரியர் ஆப்ஷன்ஸ், என்னென்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து முதல்ல நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஒரு கெரியர் ஆப்ஷன் எடுக்கிற முன்னாடி நாம் யார், நமக்கு என்னென்ன முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்மளை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்முடைய இன்ட்ரெஸ்ட், என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு என்னென்ன பிடிக்கும். அதாவது சாப்பிட்றது இல்லை, நம்ம படிக்கிற பாடங்களில் வந்து என்னென்ன பாடம் பிடிக்கும். இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், இந்த மாதிரி பாடங்களில் வந்து எந்த பாடம் பிடிக்கும், நான் வந்து எந்த பாடத்தில் நல்ல மார்க் வாங்குகிறேன், எந்த பாடத்தை வந்து நான் ரொம்ப பிடிச்சி படிக்கிறேன், அந்த பாடத்துக்கு அடுத்ததாக எனக்கு இந்த பாடம் பிடிக்கும் எப்படிங்கிறத விருப்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஏன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த பாடம் நம்ம அதுக்கு எப்போவுமே வந்து சப்போர்ட்டிவ் வந்தோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம வந்து விருப்பப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம். இதே அடுத்தது நம்ம விருப்பப்பட்டு படித்தோம்னா அதுக்கு அடுத்து நம்ம என்ன கெரியர் எடுக்கலாம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப விருப்பமான விஷயங்கள், அடுத்து நம்ம என்ன விருப்பம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன விருப்பமாக இருக்குது. நான் வந்து என்சிசியில் இருக்கேனா, ஸ்கவுட்டில் இருக்கேனா, இல்லை சோஷியல் சர்வீஸில் இருக்கேனா, இல்லை வந்து நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேனா, இப்போ இதில் என்னென்ன விருப்பம், இல்லை வந்து நான் ஆர்ட்ஸில் ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் இருக்கா, டான்ஸு, மியூசிக்கு, அப்புறம் வந்து நல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், இந்த மாதிரி என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து இதை வந்து நோட் பண்ணணும். உங்கள் முதல்ல ஒரு கெரியர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் எழுதிக்கோங்க. எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் எழுதணும். உங்களுக்கு பிடிச்சது, பாடங்களில் பிடிச்சது, உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பிடிச்சது, உங்களுடைய பொழுதுபோக்கான விஷயங்கள் என்னென்ன பிடிச்சது. நான் டிவி பார்ப்பேன், என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பேன், இல்லை ஜாலியாக சிரித்து நகைச்சுவை பேசிகிட்டு இருப்பேன், கவிதை எழுதிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதி வரணும். அப்போ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இன்ட்ரெஸ்ட் எழுதிட்டீங்க, அதுக்கு உங்களுடைய டேலண்ட்ஸ், என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிற திறமை இருக்குது, இல்லை நான் தனியாக தான் இருப்பேன், இல்லை நான் கூட்டத்தோடு இருக்கணும்னு விருப்பப்படுவேன், ஏன்னா நான் நகைச்சுவையாக பேசிகிட்டு இருப்பேன், நான் கவிதை சொல்லிகிட்டே இருப்பேன், நான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன், டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன், ஓடிட்டே இருப்பேன், இல்லை ஃபுட்பால் தான் விளையாடுவேன், இல்லைனா கிரிக்கெட் தான் விளையாடுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள நான் எப்பவும் பாசிட்டிவாக யோசிப்பேன், நான் வார்த்தைகள்லாம் நல்லா யோசித்து பேசுவேன், நல்லா அழகாக பேசுவேன். அப்படியே என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இந்த டேலண்ட்ஸ் வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, எல்லா டேலண்ட்ஸும் எழுதிக்கலாம். ஸ்கில்ஸ், திறன்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்கச்சக்கமான திறன்கள் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில், யாருமே எப்போவுமே சொல்கிறது தான். ஒரு 100க்கு மேலே ஸ்கில்ஸ் இருக்குது நமக்கு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், பஞ்சுவாலிட்டி, கோஆப்ரேட்டிவ், கோஆர்டினேட்டிவ், டீம் பில்டிங், குட் டீம் பிளேயர், எம்பத்தி, சிம்பத்தி, இந்த மாதிரி 100க்கு மேற்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஸ்கில்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், எழுத ஆரம்பிக்கணும். ஸ்கில்ஸ் தெரியலைன்னா நீங்கள் தேடிக்கங்க. எவ்வளோ சர்ச்சிங் என்ஜின்ஸ் இருக்குது, ஏஐ இருக்குது, ஏதோ ஒன்றில் போட்டு தேடிக்கலாம். ChatGPTயில் தேடிக்கலாம், மெட்டாஏல தேடிக்கலாம், டீப்சீக்கில் தேடிக்கலாம், ஜெமினியில் தேடிக்கலாம், அப்புறம் வந்து கூகுளில் தேடிக்கலாம். எல்லாத்தையும் தேடி உங்களுக்கு இந்த திறமை இருக்கான்னு ஸ்கில்ஸை நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எல்லா ஸ்கில்ஸும் நல்லா எழுதி வச்சிட்டிங்கன்னா அதில் எது நல்லா இந்த இன்ட்ரெஸ்ட்டு, டேலண்ட்டு, ஸ்கில்ஸ் எல்லாம் எது நல்லா இருக்குது, அதில் எது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, பலமாக பலவீனமானு பார்த்துங்க. என்னுடைய பலம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக மாற்றுங்க. ஸ்கில்ஸ்லேருந்து அடுத்து ஸ்ட்ரென்த் எழுத முடியும். அந்த ஸ்ட்ரென்த்தை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறம் ஏரியாஸ் டு இம்ப்ரூவ், எங்கெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய திறமைகளை இம்ப்ரூவ் பண்ணணுமா, என்னுடைய திறனில் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை வந்து என்னுடைய நாலேஜில் இம்ப்ரூவ் பண்ணணுமா, என்னுடைய ஆட்டிடியூடில் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து என்ன பண்ணலாம், அவங்க நோட் பண்ணிகிட்டே வரலாம். அப்புறம் நோட் பண்ண பர்சனல் கேரக்டர்ஸ், என்ன கேரக்டர், நான் எப்படிப்பட்ட கேரக்டர், ரொம்ப கோவப்படுறவனா, இல்லை ரொம்ப கோவப்படாமல் அமைதியாக பேசுகிறவனா, இல்லை எப்போவுமே கோவப்படாமல் எப்போவாவது ஒரு கோவப்படுறவனா, இல்லை நான் வந்து எல்லார் மத்தியிலையும் தைரியமாக பேசுகிறவனா, நான் தைரியமாக எல்லாத்தையும் பார்த்துக்குறவனா, ஃபேஸ் பண்ணுறவனா, எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேனா,
இல்லை எந்த பிரச்சனை எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் சீக்கிரம் முடிவு எடுப்பேனா, இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்முடைய பர்சனல் கேரக்டரிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிடும். ஆனால் இந்த இப்படி சொல்லிட்டாலும் இன்னும் அதை நல்ல பெட்டராக கிளாரிட்டியாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ முதல்ல வந்து நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் சொல்லுவாங்க, நீ நல்லா பாடுற, நீ நல்லா கவிதை எழுதுகிற, நீ அழகாக பேசுகிற, நீ வந்து பேசுகிறத கேட்க நல்லாயிருக்கு, நீ ரொம்ப ஜோக் அடிக்கிற, ரொம்ப கடி ஜோக் போடுற, அப்புறம் வந்து நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுற, நல்லா டான்ஸ் ஆடுற, அழகாக இருக்கு நீ டான்ஸ் ஆடுறது, அப்புறம் நீ வந்து நல்லா ஃபைட் பண்ணுற, நல்ல ஸ்போர்ட்ஸ் நல்லா ரன் பண்ணுற, நல்ல கிரிக்கெட் விளையாடுற, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க நல்ல அவன்கிட்ட ஏதாவது தேவையான ஏதாவது விஷயத்தில் முடிவெடுக்கணுன்னா அவங்ககிட்ட கேளுங்க, இந்த தம்பிகிட்ட கேளுங்க, ஏதாவது பிரச்சனைனா தீர்வுக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறது எதனால், நம்மள்ட்ட அந்த திறமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹாபிஸ். நம்ம எப்படியெல்லாம் விளையாடுறோம், நம்ம குழு விளையாட்டு விளையாடுறோன்னா நம்மள்ட்ட என்ன இருக்குது, நம்ம டீம் பில்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, இல்லை தனியாக இருக்கோம், தனிமையிலே விளையாடுறோம், செஸ் போர்டோ கேரம் போர்டோ இந்த மாதிரி விளையாட்டுகள் தனியாக தான் விளையாடும் அப்படின்னா நம்ம வந்து என்னது இருக்குது, நம்மள்ட்ட தனிமை விரும்பிகளாக இருப்போம். கவிதை எழுதுகிறவங்க, இதெல்லாம் கதை எழுதுகிறவங்க, இதெல்லாம் தனிமை விரும்பிகள். அப்போ தனிமை விரும்பிகள் வந்து எப்படி அந்த அவங்களுக்கு வந்து கவிதை எழுதுறது இதுக்கெல்லாம் தான் அவங்கள என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். தனிமை விரும்புகிற விளையாட்டுகள் தான் என்கரேஜ் பண்ணணும். அப்போ நம்முடைய ஹாபிஸ் பொழுதுபோக்குகளிலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம தனிமை விரும்பிகளா இல்லை வந்து குழுணர்வு உள்ளவங்களா, இல்லை வந்து நம்மளால் லீட் பண்ண முடியுமா, இல்லை நம்ம லீட் பண்ணுறவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களா அப்படிங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதெல்லாம் அச்சீவ் பண்ணுறோமோ, ஒரு விஷயத்தை ஹாபிஸாக பண்ணாமல் அதில் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கொண்டு போகிறோமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணியிருப்போம், இல்லை என்சிசியாக இருக்கலாம், ஸ்கவுட்டாக இருக்கலாம். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ஜாப்ஸை செட் பண்ணிக்கணும், இல்லை அதை கோர்ஸ் செட் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மார்க் இருக்குது, இல்லை என்சிசி இருக்குது, ஸ்கவுட் இருக்குது, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் மார்க் இருக்குது. இந்த மார்க் வச்சு யூனிஃபார்ம் சர்வீசஸில் பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போட்டு நமக்கு என்ன பண்ணால் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து ஈஸியாக அந்த ஜாபில் ஏற முடியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸும் நிறைய பண்ணணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நிறைய பண்ணணும். கெரியர் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ கெரியர் அசஸ்மெண்ட் கொடுக்குற நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அது மூலம் அந்த இல்லை கெரியர் அசஸ்மெண்ட் கொடுக்குற ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, அசஸர்ஸ் இருக்காங்க, இவங்க கெரியர் கவுன்சிலிங் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு என்ன இதெல்லாம் சரியாக இருக்குது, என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை அசஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி ஒரு நோட் புக்கில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களை என்ன பண்ண முடியும், உங்களே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், நல்லா தெரிஞ்சிக்க முடியும். ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய கெரியரை பற்றின ஒரு சின்ன கணிப்புகள் இந்த மாதிரியெல்லாம் கணிச்சு வச்சுருப்போம். எப்படின்னா நம்ம ஒரு 2-3 கெரியர் தான் பார்த்து வச்சுருப்போம். இந்த நம்ம 12th முடிச்சிட்டோம், 12th முடிச்சப்புறம் முதல்ல சிவில் பார்ப்போம், சிவில் கிடைக்கலையா அப்புறம் வேறு என்ன பார்க்குறது, மெக்கானிக்கல் பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கலும் கிடைக்கலையா எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கலாம், அதுவும் கிடைக்கலையா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஒரு 3 கெரியர் 4 கெரியர் நம்ம பார்ப்போம். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ ஃபஸ்ட்டு மேத்ஸ் பார்ப்போம், மேத்ஸ் கிடைக்கலன்னா ஃபிசிக்ஸ் பார்ப்போம், ஃபிசிக்ஸ் கிடைக்கலன்னா கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரி கிடைக்குமா பார்க்கலாம், இல்லைன்னா சுவாலஜி பாட்டனி. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, சுவாலஜி கிடைக்கலாம் எது பார்ப்பாங்க, சுவாலஜி கிடைக்கலன்னா பாட்டனி பயோடெக்னாலஜி, இன்னொருத்தவங்க வந்து பயோ கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒரு 3 கெரியர் 3 கோர்சஸ் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 3க்குள்ளே 4க்குள்ளே நம்ம சூஸ் பண்ணுறதுனால அதுதான் நமக்கு எல்லாமே அது மட்டும் இல்லை, அந்த கோர்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சமூகம் முழுக்க தெரிஞ்ச கோர்சஸ் வந்து டாக்டர், என்ஜினியரிங், லா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, அப்புறம் மேத்ஸு, இந்த மாதிரி கோர்சஸ் தான் நிறைய தெரியும். மற்றபடி கோர்சஸ் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். எல்லாருக்கும் எல்லா கோர்ஸும் தெரியாது, கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கோர்ஸ் தெரியும். ஆனால் இந்த கொஞ்சம் கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அதான் பிரச்சனை. இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச கோர்சஸ் நம்ம எடுத்தால் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க,
நம்மளை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை அங்கீகரிப்பாங்க, நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறது. என்ன படிக்கிற? சிவில் இன்ஜினியரிங். ஓ சூப்பர், நல்ல கோர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன படிக்கிற? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சூப்பர், நல்லா படிக்கிற, நல்ல கோர்ஸ். அதனால் நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே வேறு நிறைய கோர்ஸ் இருக்குது, அதை விட அதிகமான வாய்ப்பு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அப்பா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறான், அப்பா சரியான கோர்ஸ், கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்துடுவான். இது எல்லாமே வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, யூகங்களும் ஒரு விதமான மாயைகளும் மாதிரி நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் விட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஜாப்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து 100 இல்லை, ஒரு 13 ஃபீல்டுக்கு மேலே இருக்குது. அந்த 13 ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் 100க்கு மேலே கெரியர் இருக்குது. இந்த இவ்வளோ கெரியர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் சூஸ் பண்ணுறோமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமா? கேள்விக்குறி தான். எல்லாமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவ்வளோ கோர்சஸ் இருக்குது, அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சி போறியா? டிஎன்பிஎஸ்சி. அப்புறம் என்னது? பேங்க் டெஸ்ட். அடுத்து என்னது? ரயில்வே டெஸ்ட். அதுக்கடுத்து என்னது? சிவில் சர்வீஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னது? ஸ்டாஃப் செலெக்ஷன். அப்புறம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் போலீஸ். இதுக்கு மேலே எந்த ஒரு ஜாபை பற்றியும் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை பற்றி தெரியாது. சிஓன்னு என்னென்னு தெரியாது, சிஎஃப்ஓன்னு என்னென்னு தெரியாது, சிஓஓன்னு தெரியாது. எந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அதை பற்றி சொல்கிறதும் இல்லை. ஏன்னா ஒரு கம்பெனியில் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அது கூட அவங்க சொல்கிறதுக்கு ரெடி கிடையாது. நீ இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறது கூட கிடையாது. ஒரு சிஓ ஆகலாம்ப்பா உன் திறமைக்கு அப்படின்னு யார்கிட்டயோ சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது நம்ம 1-2 கரியரை மட்டும் பார்த்துட்டு இதுதான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தால் நம்ம தான் என்ன பண்ணுறோம்? நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நமக்கு இதை விட இன்னும் பெட்டரான கோர்சஸ் இருக்குது, பெட்டரான ஜாப்ஸ் இருக்குது. அந்த பெட்டரான ஜாப்ஸ் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நிறைய தேடணும். அந்த தேடல் இருந்தால் மட்டும்தான் தேடி கெரியர்ஸை வந்து தேடி நமக்கு ஒரு நல்ல ஒரு கெரியரை சூஸ் பண்ண முடியும். ஸோ கெரியர் எப்படி தேடுறது? அதுக்கு தான் நமக்கு இப்போ எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. சாட் ஜிபிடி இருக்குது, டீப்சீக் இருக்குது, ஜெமினி இருக்குது, மெட்டா ஏஐ இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் கூகுளில் போட்டு பார்க்கலாம். கூகுள் சர்ச் போட்டால் எவ்வளோ வருது. எல்லாத்தையும் போட்டு தேடி என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, எவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, டிகிரி முடித்தா என்னது, சர்டிஃபிகேட் முடித்தா என்னது, ஐடிஐ முடித்தா என்னது, பாலிடெக்னிக் முடித்தா என்னது, இன்ஜினியரிங் முடித்தா என்னது, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் பற்றி நம்ம ஒவ்வொன்றா தேடணும். தேடுறது வந்து இப்படி டோட்டலாக ஜெனரலைஸாக தேடக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக தேட அவங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து கெரியரை என்ன பண்ணலாம்? இவ்வளோ கெரியர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவ்வளோ கெரியர் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுதான் கெரியர், இது எனக்கான கெரியர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு கெரியர் வந்து நம்மளை என்ன பண்ணும் சொல்லுவாங்க, ஒரு வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி சில கெரியர்ஸ் இருக்கும். அது நம்ம பார்க்கும்போது இது எனக்கு சூப்பராக செட் ஆகும், இதில் என்னென்னா நான் நல்லா சாதிக்க முடியும். ஏன்னா என்னுடைய திறமைகள், என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு, என்னுடைய சந்தோஷம் இதெல்லாம் இந்த கெரியரில் தான் இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். அப்படி ஒரு கெரியரை சூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி வாழ்க்கை அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். நம்ம கெரியரை வாய்ப்புகளில் பார்க்கும்போது இதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். என்னுடைய கெரியருக்கான சாய்ஸ், நான் இந்த கெரியரை நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பார்க்கணும்? முதல்ல நேச்சர் ஆஃப் ஒர்க். இது இந்த மாதிரிப்பட்ட வேலை. இந்த வேலையில் எப்படி நான் வேலை பார்க்க போகிறேன்? ஃபீல்டில் வேலை பார்க்க போகிறேன்னா, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்க போகிறேன்னா, இல்லை வந்து நான் வந்து அப்ராடில் போய் ஒர்க் பண்ண போகிறேன்னா, இல்லை வந்து யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ண போகிறேன்னா, இப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். அப்போ அந்த வேலையில் இந்த வேலை எனக்கு சரிப்பட்டு வருமா? அடுத்த ஒர்க்கு ரோல், இந்த ஒர்க்கு எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும்? இந்த வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு அக்கௌண்ட்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு பேங்கில் வந்து கேஷியர் ஒர்க்காக இருக்கட்டும், இதெல்லாம் உட்காந்து பார்க்குற வேலை. அப்புறம் வந்து சிஇஓவாக இருக்கட்டும், உட்காந்து பார்க்குற வேலை, ப்ளஸ் ஃபீல்டில் போகிறவங்களா இருக்கும். இன்னொன்று வந்து மார்க்கெட்டிங், ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க் மட்டும்தான். ஃபீல்டு ஒர்க் பண்ணி தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கும். டைமிங் நிறையா மிச்சம் இருக்கும். ஆனால் ஒர்க்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் ஒரு கம்பெனியோ ஒரு நிறுவனத்துக்கோ மார்க்கெட்டிங் தான், சேல்ஸு தான் என்னது முதுகெலும்பாக இருக்கும். சேல்ஸ் இல்லைன்னா அந்த கம்பெனியில் மற்றவங்க யாருக்குமே சேலரி கொடுக்க முடியாது. ஆக்சுவலி அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான துறை. ஆனால் அதில் வந்து ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கிறனால அந்த ஃபீல்டை பற்றின ஒரு கண்ணோட்டமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டார்கெட் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே இது ஃபீல்டு ஒர்க் பிடிச்சவங்களுக்கு அது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஜாபாக இருக்கும். அதில் அப்படியே பேசுவாங்க, கன்வின்ஸ் பண்ணுவாங்க, நெகோஷியேட் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படியே கையில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட அழகாக பேசுவாங்க.
அவங்க ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் சைடு, அதில் வந்து இந்த அட்வர்டைஸிங் ஃபீல்டு, அதெல்லாம் பிரெயினை வச்சு க்ரியேட்டிவாக யோசித்து வச்சு புதுசாக என்ன பண்ணலாம், புதுசாக லோகோ என்ன பண்ணலாம், புதுசாக நேம் எப்படி டிசைன் பண்ணலாம், புதுசாக வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி அழகாக டிசைன் பண்ணலாம், இப்படிலாம் யோசிக்கிற மாதிரியான வேலைகள் க்ரியேட்டிவ்ஸ். இந்த க்ரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ரோல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். எனக்கு எந்த மாதிரி ஒர்க் ரோல்ஸ் இது எந்த மாதிரி ஒர்க் ரோல் இது எனக்கு சரியாகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ், அடுத்தது வளரக்கூடிய இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் ட்ரெண்டில் இருக்குது, கரெக்டு தான். ஆனால் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கும், எவ்வளோ % ஜாப் இருக்கும். ஒரு ஏஐ வந்து இப்போ டோட்டலாக காலி பண்ணிச்சுன்னா ஒரு கம்பெனியில் ஒரு ஏஐ தான் தேவைப்படும். அப்படின்னு என்ன நடக்கும்? அப்போ ஃப்யூச்சரில் வந்து ஏஐ வந்து நிறைய ஜாப்ஸையே அதே ஒழிச்சிருந்தா அந்த ஏஐ கொஞ்சம் கம்மியாக தானே தேவைப்படும். அப்போ நம்ம அந்த ஏஐயில் போயிட்டோம்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டால் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்படின்னா எந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கணும்? அடுத்தடுத்து 4 வருஷம் கழிச்சு அல்லது நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் எந்த கோர்ஸ் வந்து பூம் ஆகும், எந்த கோர்ஸுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அப்போ எந்த மாதிரியான ஜாப் வந்து ஸ்டெடியாக இருக்கும், எந்த மாதிரி ஜாப் வந்து அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கும், காசை கொடுக்கும், புகழை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்முடைய போகிற பாதை எப்படி போகலாம். டிகிரி முடிச்சு இப்போ லெக்சர் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிகிரி யூஜி டிகிரி முடிக்கணும், பிஜி டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் பிஹெச்டி அல்லது நெட் எக்ஸாம் எழுதணும். இது இல்லாமல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாதை இருக்குது. யூஜி முடிக்கணும், பிஎட் முடிக்கணும், அல்லது பிஜி முடிக்கணும், பிஎட் முடிக்கணும், அதுக்கப்புறம் டிஆர்பி எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி நெட் எக்ஸாம், ஸ்லெட் எக்ஸாம், டிஆர்பி, டெட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் டீச்சர் ஆக முடியும். இந்த கெரியர் பாத்தில் தான் போக முடியும். இதை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ எம்பிபிஎஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆகணும், நான் வந்து எம்பிபிஎஸ் முடிக்கணும், அப்புறம் எம்டி முடிக்கணும், அப்புறம் டிஎம் முடிக்கணும். இப்படின்னா நான் மெடிசன் சைடு போகலாம். இல்லை நான் சர்ஜன்ஸ் தான் நான் போகேன் அப்படின்னா எம்பிபிஎஸ் முடிக்கணும், எம்எஸ் முடிக்கணும், எம்சிஹெச் முடிக்கணும். அப்போ இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆக முடியும். இந்த கெரியர் பாத் ஒரேடியாக என்ன சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டராக மாற முடியாது, ஒரேடியாக டீச்சர் ஆக முடியாது. அப்போ இந்த கெரியர் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த கெரியர் பார்த்தால என்னால் படித்து போக முடியுமா, நான் இடையில நிறுத்திடுவேனா, பிஎஸ்சி முடிச்சுட்டு ஐயோ பிஎட் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் தடுமாறக்கூடாது, கடைசி வரைக்கும் நான் படிக்கணும், பிஹெச்டி வரைக்கும் முடிக்கணும் அப்படிங்கிற கரியர் பார்த்துலாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த கோர்சஸை எடுத்து போகணும். அதுக்கடுத்து வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ், வாய்ப்புகள், நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டீச்சரான என்னென்ன வாய்ப்பு இருக்குது, லாயரான என்ன வாய்ப்பு இருக்குது, டாக்டரான என்ன வாய்ப்பு இருக்குது, எல்லா வாய்ப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 1000க்கு மேட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வாய்ப்புகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கெரியர், இது நம்ம படிக்கிற கோர்ஸுக்கு ஒரு கெரியர் முக்கியமான கோர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கெரியர் எடுக்கிறோமா, இல்லை அது ரிலேட்டடாக அடுத்தடுத்த கெரியர் எடுக்கிறோமா, இல்லை அது இல்லைன்னா என்ன பண்ணுறது, அடுத்த ஆப்ஷன். நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி படிப்பாங்க, சிவில் சர்வீஸ் படிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? சப்போஸ் அது சக்ஸஸ் ஆகலைன்னா நான் வந்து 5 வருஷம் 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கிடைக்கல, ஏன்னா அந்த சூழ்நிலைகள் அமையலை, அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிக்கலை அப்படின்னா அடுத்த ஜாப்ஸ் நான் என்ன ஆப்ஷன் வச்சுருக்கேன். சிஏ முடிக்கலை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிக்கலை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலை அப்படின்னா நான் என்ன பேக்கப் வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக அது சாய்ஸாக வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இனி சூழ்நிலையில் வந்து எல்லாமே 100% கரெக்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்காங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இந்தியா வந்து ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம போட்டியாளர்களும் அதிகமாக இருக்காங்க. இந்த போட்டியாளர்களுக்கு இடையில் நம்ம ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து நல்ல ஒரு கெரியர் எடுத்தால் மட்டும்தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேப்பர்ஸ், புக்ஸு இதெல்லாம் பார்த்து ரீடிங்னா இன்றைக்கி வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நியூஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர ஒரு நியூஸ் பேப்பர். இதை வந்து ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதை பற்றி அதிகமாக போட்டிருப்பாங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு என்ன பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மூலமாக ஒரு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து புதிய தலைமுறை கல்வி, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸின் தமிழ் பேப்பர் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் பேப்பர்ஸில் வர ஆடு எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சர்ஃபிங் சொல்லிட்டேன், இன்டர்நெட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இன்டர்நெட் மூலம் எல்லாமே என்ன கேள்வி கேட்டாலும் சரியான கேள்வி கேட்டால் சரியான பதில் கிடைக்கும்.
ஸோ அதுக்கு சரியாக ரெடியாக இருக்கணும். அப்போ எல்லாமே தேடிட்டே இருக்கணும். தேடி ChatGPT-யாக இருக்கட்டும், மெட்டாயாக இருக்கட்டும், அப்புறம் வந்து டீப்சீக்காக இருக்கட்டும், எல்லாமே தேடிட்டே இருக்கணும். அப்புறம் கெரியர் டாக்ஸ் யூடியூப்பில் நிறைய பேர் பேசுவாங்க. அந்த யூடியூப் மூலமாக இந்த கெரியர் இருக்குது, இந்த கெரியருக்கு இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஜாப்ஸை பற்றி, யூபிஎஸ்சி ஜாப்ஸை பற்றி இதெல்லாம் தேடி நீங்கள் என்ன பண்ணணும், காது கொடுத்து கேட்கணும். அதுக்கான வாய்ப்புகளை சொல்லுவாங்க, கோர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஒரு கோர்ஸை போட்டால் அந்த கோர்ஸுக்கான வாய்ப்புகளை சொல்லுவாங்க. எல்லாமே நமக்கு கெரியர் டாக்ஸ் வந்து நிறைய யூடியூப்பில் கிடைக்கும், டெட்டில் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். தேடி என்ன பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அதுக்கடுத்து செமினார்ஸ் இதோ இப்போ ஆரம்பிக்க போகுது. என்ன இந்த மாதம் மார்ச் மாதமா, இந்த மாதத்துலேருந்து நிறைய இடத்துல வந்து கெரியர் கைடன்ஸ் செமினார் நடக்குது. ஆயுதிராவிட நலத்துறை சார்பாக மதுரையில் வந்து 30ஆம் தேதி கெரியர் கைடன்ஸ் நடக்குது. அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நிறைய கெரியர் கைடன்ஸ் நடக்குது. இந்த கெரியர் கைடன்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். சரியாக என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, என்ன காலேஜஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அடுத்து இனி வர என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுடைய கெரியரை டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியே தெரிஞ்சுக்கிற செல்ஃப் அவேர்னஸ் ஒர்க் ஷாப்ஸ் நிறைய ட்ரைனிங் நடக்கும். நீங்கள் வந்து நெட்டில் தேடினாலே கிடைக்கும். நான் வந்து கோல் செட்டிங் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் போகலாம். பர்சனல் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் இருக்குது. அப்புறம் வந்து லீடர்ஷிப்னு ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் இருக்குது. இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ஸ். இப்போ நிறைய எக்ஸிபிஷன் நடக்குது. எல்லா காலேஜஸும் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கே போங்க, ஒவ்வொரு ஸ்டால்லையும் போய் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அந்த ப்ரௌச்சர் வாங்குங்க, அதை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குங்க, அதோடைய அவங்க கேம்பஸ் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் வாங்குங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய காலேஜஸை போய் விசிட் பண்ணுங்கள். எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் மூலமாக நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா என்ன கேரியர் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்து கெரியர் கைடன்ஸ் செமினார்ஸு இன்னும் நிறையா நடந்துகிட்ருக்கு. அடுத்து என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் நடத்திட்டுருக்கு. பள்ளி கல்வித்துறை நடத்துகிறாங்க, ஆயுதிராவிட நலத்துறை நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் தனியார் அமைப்புகளும் நடத்துகிறாங்க. எல்லாத்துலேயுமே அட்டன் பண்ணுங்கள். அவங்க சொல்லிக் கொடுக்குறத நல்ல காதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ கெரியர் ஆப்ஷன்ஸ், முக்கியமான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கவர்மெண்ட்டுன்னா அரசு வேலை. அரசு வேலையில் வந்து நமக்கு இங்கே தமிழ்நாடு அரசு வேலை இருக்குது, அதாவது மாநில அரசு வேலைகள். அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு வேலைகள். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்குது, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதில் வந்து இப்போ 4th குரூப் எக்ஸாம் நடக்க போகுது, 1st குரூப் எக்ஸாம் நடக்க போகுது, 2nd குரூப் எக்ஸாம் இந்த வருஷம் நடக்க போகுது, அப்புறம் டெக்னிக்கல் அந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இதுதான் இந்த வருஷம் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி வாய்ப்பு இப்போ தான் பப்ளிஷ் பண்ணாங்க, அதை எடுத்து பாருங்கள். அதில் உங்களுக்கு வாய்ப்பு எந்த 10ஆம் கிளாஸ் முடித்தவங்களுக்கே டிஎன்பிஎஸ்சி 4 எழுத ஆரம்பிக்கலாம். அது மூலமாக நீங்கள் வந்து ஜாப்ஸு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபயரு, அதாவது தீயணைப்புத்துறை, சிறைத்துறை, அப்புறம் வந்து போலீஸு, இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. அதுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் இருந்து ரிட்டன் டெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். அதுக்கு வந்து மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 23 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே எக்ஸாமாக நடக்கும். அதில் 23 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 100% பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் இருக்குது. ஸ்டாஃப் செலெக்ஷனில் வந்து கஸ்டம்ஸு, எக்ஸைஸு, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களுக்கு ஜாப் எடுப்பாங்க. கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் இருக்குது, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, அப்புறம் சிஐஎஸ்எஃப் இருக்குது, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்ட், சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய பாதுகாப்பு படையில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பாதுகாப்பு படை இந்த மாதிரி உடல் உழைப்புக்கு சார்ந்த வேலைகளில் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் தகுதியும் பார்ப்பாங்க, உங்களுடைய மருத்துவ தகுதியும் பார்ப்பாங்க, ஏஜும் பார்ப்பாங்க. இந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளே இருக்கணும், உங்களுடைய உயரம் இவ்வளோ இருக்கணும், உங்களுடைய செஸ்ட் இவ்வளோ இருக்கணும், மெடிக்கல் இருக்கணும், எந்த விதமான நோய்களும் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் பார்த்து கண் பார்வையெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான்
உங்களை அந்த வேலைக்கு போக முடியும். அதனால் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தெம்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த ஹெல்த் சர்வீஸில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. சென்ட்ரல்லையும் ஹெல்த் சர்வீஸ் ஜாப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. அப்புறம் வந்து டாக்டர்ஸுக்கு தனியாக எக்ஸாம்ஸ் இருக்குது. எல்லாமே ஜாப்ஸ் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். கேட் எக்ஸாமில் வந்து ஜாபுக்கும் கேட் எக்ஸாம் மூலமாக அப்ளை பண்ணலாம், இல்லை அடுத்து படிக்கிறதுக்கும் கேட் எக்ஸாம் மூலமாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் கவர்மெண்ட்டில் கிடைக்கிற வாய்ப்புகள். ஸோ கவர்மெண்ட்டில் போகணுன்னா பேங்க் டெஸ்ட் இருக்குது, ஐபிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பேங்குக்கு ஐபிஎஸ் எக்ஸாம் மூலமாக தான் நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி 4க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸுக்கு இப்படி தான் படிக்கணும் இருக்குது, அந்த சிலபஸை பார்த்து கரெக்டாக படிக்கணும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போனால் அந்த சிலபஸ் தான் படிக்கணும். ஐபிபிஎஸ் பேங்க் டெஸ்ட்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிக்கணும். இதை மாற்றி எதுவுமே ஒரே பாடம், அதாவது ஒரே சிலபஸ் படித்தா எல்லா எக்ஸாமும் எழுத முடியும்னு நினைக்கக்கூடாது. ஒரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போனால் அதுக்கு மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், அதுக்கு அந்த எக்ஸாம் தான் மட்டும்தான் எழுதி பாஸ் பண்ண முடியும், அந்த எக்ஸாம் தான் எழுதுறதுக்கு நமக்கு வரும். மற்ற எக்ஸாமுக்கு போனால் அதெல்லாம் இந்த எக்ஸாம் மாடல் அங்கே இருக்காது, கொஸ்டின் மாடலே மாறி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின்ஸு, அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை படிச்சுட்டு பதில் எழுதினா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்தந்த ஜாபுக்கு போக முடியும். அப்போ நான் எல்லா எக்ஸாமும் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா எக்ஸாமையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வந்து இதுதான் டிஎன்பிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் வந்து ஐஏஎஸ் எழுத முடியும், ஸ்டாஃப் செலெக்ஷன் எழுத முடியும்னு நினச்சா அது சாத்தியமில்லை. ஸோ அதுக்கு என்ன ஜாப் இருக்கோ அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படித்தாகணும். இதுதான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். தென் ப்ரைவேட் ஜாப்ஸில் நான் முதல்ல சொல்கிறது ப்ரொப்ரைட்டர்ஸ். ஒரு முதலாளி நடத்துகிற கடையோ ஷாப்போ ஏதோ ஒன்று, அங்கே முதலாளி தான் இருப்பார், முதலாளி தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். முதலாளி சொல்கிறது தான் செய்யணும், முதலாளி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும். முதலாளி எப்போ வர சொல்கிறாரோ அப்போ வரணும், முதலாளி எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் போகணும். முதலாளிக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. முதலாளிக்கு பிடிக்காத செஞ்சால் அவருக்கு கோபம் வரும், அவங்களோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நபருக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ ப்ரொப்ரைட்டரை வேலை பார்க்க போகிறீங்களா, அப்போ நம்ம இந்த முதலாளி எப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படி அவர்கிட்ட எப்படி வேலை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரைவேட்டில் வந்து லிமிட்டெடு, எம்எஸ்எம்இ இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்குது. ப்ரைவேட் பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட நமக்கு ஷேர்ஸ் இருப்பாங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸில் ஒருத்தர் வந்து மேனேஜிங் டைரக்டர் இருப்பாங்க, அவர் தான் எல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க. சப்போஸ் மேனேஜிங் டைரக்டர் ஒரு பெரிய கம்பெனி ஆயிடுச்சுன்னா ஒரு சிஇஓ போட்டிருப்பாங்க, அந்த சிஇஓ கண்ட்ரோலில் டோட்டல் கம்பெனியும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் லிமிடெட், 100க்கு மேற்பட்ட ஷேர்ஸு, 50% ஷேர்ஸு, இதெல்லாம் நிறைய டேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த டேரக்டர்ஸை கொடுத்துட்டு அந்த ஷேர் மூலமாக அவங்க மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணி மேனேஜிங் டைரக்டர் மூலமாக சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணி அப்படி தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் 25 crores 50 crores இந்த மாதிரி ஸ்மால் மீடியம் பிக் கார்ப்பரேட்ஸ் இருக்குது. எபோவ் 50 crores 250 crores எல்லாம் வந்து பிக் கார்ப்பரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அவங்க கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு சிஓ தெரியாது, டேரக்டர்ஸ் தெரியாது. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ரவுண்ட் இன்டர்வியூஸ் இருக்கும், ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், சாஃப்ட் ஸ்கில் ரவுண்ட் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த கம்பெனியில் ஜாபில் போக முடியும். அப்ராட் ஜாப்ஸ்னால் குறிப்பிட்ட கோர்ஸுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்புகள் இருக்குது, அதில் போய் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். நிறைய கோர்சஸ் இருக்குது, என்டிடி கோர்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பிகாம் முடிச்சுட்டு டேலி முடிச்சுட்டு சாப் முடிச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த கண்ட்ரீஸில் கல்ஃப் கண்ட்ரிஸ் போகலாம், மலேசியா சிங்கப்பூர் போகலாம், யூரோப் கண்ட்ரிஸ் போகலாம், ஆஸ்திரேலியா கனடா போகலாம், யூஎஸ் போகலாம். ஸோ இதுக்கு சில கோர்சஸ் இருக்குது, அதை முடிச்சு தான் நம்ம போக முடியும். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு லாயராக போகிறதோ ப்ராப்பராக எம்பிபிஎஸ் டாக்டராக போகிறதோ, இதில் வந்து ப்ரொஃபஷனல்ஸ், இந்த ப்ரொஃபஷனல்ஸ்லேயும் நீங்கள் போகலாம். பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பிஸ்னஸுக்கு நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணால் பிஸ்னஸாக போகலாம். ஃப்ரீலான்சர்னால் நமக்கு திறமை இருக்குது, அந்த திறமையை கொடுத்து அதுக்கேற்ற காசு வாங்குறது ஃப்ரீலான்சர். இந்த ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் இன்றைக்கி நிறைய வந்திருக்கு. எதில் வேணாலும் சம்பாதிக்கலாம். கண்டென்ட் ரைட்டிங்கில் சம்பாதிக்கலாம், எடிட்டிங்கில் சம்பாதிக்கலாம், வீடியோ எடிட்டிங்கில் சம்பாதிக்கலாம், மியூசிக் எடிட்டிங் சம்பாதிக்கலாம், ஃபோட்டோ எடிட்டிங்கில் சம்பாதிக்கலாம், இது வேணாலும் சம்பாதிக்கலாம். ஸோ இவ்வளோ கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இதில் எதில் போகிறீங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் எடுத்து கரெக்டாக போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக கெரியரில் சக்ஸஸ் ஆக முடியும். ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா வேகமாக உங்களால் ஒரு விஷயத்தில் எளிதாகவும் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.